தட்சிணாயன புண்ணிய காலம் என அழைக்கப்படும் ஆடி மாத தொடக்கத்தை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டை ராஜகோபால சுவாமி கோவிலில் கோபூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை பாளையங்கோட்டையில் அமைந்துள்ள பழமையான வைணவ திருத்தலங்களில் ஒன்று ஸ்ரீ அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில். இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பல்வேறு உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றது. ஆடி மாதம் என்பது ஆன்மீக ரீதியாகவும் இயற்கை ரீதியாகவும் மிகவும் புனிதமான மற்றும் சக்தி வாய்ந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதம் தட்சிணாயன புண்ணிய காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆடி மாத பிறப்பை முன்னிட்டு இன்று காலை நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம் நடைபெற்றது. தொடர்ந்து மூலஸ்தானத்தின் முன் அமைந்துள்ள கருடன் சன்னதி முன்பு கோபூஜை நடைபெற்றது. பசுவுக்கும் கன்றுக்கும் புது வஸ்திரம் அணிவித்து ஸ்ரீ சுக்தம் சொல்லி பூக்கள் மற்றும் குங்குமத்தால் அர்ச்சனை செய்யப்பட்டது. பின்னர் பால் நெய்வேத்தியம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடந்தது. கோபூஜை முடிந்ததும் பக்தர்கள் கோமாதாவை வலம் வந்து வணங்கி பசுக்களுக்கு பழங்கள் கீரைகள் வழங்கி வழிபட்டனர். பின்னர் ஸ்ரீ ராஜகோபாலருக்கு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு ஸ்ரீரம் ஸ்ரீசடாரி வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.